வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருளாசன் அருள்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும் இறைநிலையும் என்னுள் சுக்குமமாக எழுந்தருளி 18/9/2024 புதன்கிழமை இன்றைய நாள்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன். அனைவரையும் பணிவோடு முதல்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வாழ்க வளமுடன். சாமிஜியினுடைய இன்றைய நாள்காட்டி வரிகள்: விடாமுயற்சி, பகுத்தறிவும் கடின உழைப்பும் உள்ளவனுக்கு அப்பாற்பட்டது எதுவும் இல்லை என்று சாமிஜி இந்த நாள்காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க. இதற்கான கவிதை வரிகள்: ஒருவனே தெய்வமல்லால் வேறே இல்லை, உயிரெல்லாம் ஒன்றாமை உற்று பார்த்தால் கருவிடத்தை வித்து முதல் உலகமாச்சு, கதிரவனால் அனைத்துலகம் விளங்க காணும். உருவான நட்சத்திரங்கள் 27 உள்ளபடி நடக்குமல்லால் வேறே இல்லை, பரிமளவே திருவள்ளிக்கேணிவாள் பார்த்துநிட சாரதியை பணியுவாயே என்று ஒரு கவிதை. இன்னொன்று விவேகானந்தர் சொல்றார்: நிமிர்ந்து நில், தைரியமாக இரு, வலிமையோடு இரு, எல்லா பாரங்களையும் உன் தோள் மீது சுமந்துகொள், உன்னுடைய விதியை படைப்பவன் நீயே என்பதை தெரிந்துகொள், உனக்குள்ளே எல்லா நன்மைகளும் எல்லா உதவிகளும் குடிகொண்டிருக்கிறது என்ற ஆன்மீக உண்மையை உணர்ந்துகொள் என்று சொல்றாங்க. இன்னொரு பாடலில் விவேகானந்தர் சொல்லும்போது: பேசாதே கேள், ஏற்றுக்கொள், அதிகம் பேசினால் அமைதியை இழப்பாய், ஆணவ பேச்சினால் அன்பை இழப்பாய், வேகமாக பேசினால் அர்த்தத்தை இழப்பாய், கோபமாக பேசினால் குணத்தை இழப்பாய், வெட்டியாக பேசினால் வேலையை இழப்பாய், வெகு நேரம் பேசினால் பேரின்பை இழப்பாய், பெருமையாக பேசினால் ஆண்டவனின் அன்பை இழப்பாய் என்று சுவாமி விவேகானந்தர் சொல்றாரு. வள்ளலார் சொல்லும்போது தனித்திரு, பசித்திரு, விழித்திரு என்று சொல்றார். வள்ளலார் மேட்டுக்குப்பத்தில் அந்த ஈசானி அறையில இறுதியாக மறையும் போது சொல்றார்: கடைவிரித்தேன், கொள்வார் யாரும் இல்லை, கட்டிவிட்டேன், ஆனால் மீண்டும் அச்சில் ஏற்றுவேன், ஆகாவிடி நிலாவில் ஏற்றுவேன், நான் இப்போது இந்த ஊனுடம்பில் வந்திருக்கிறேன், அண்டங்கள் எங்கெங்கு சென்றாலும் அங்கெங்கும் வருவேன், அனைவரையும் தெரித்து விடுவேன், அஞ்ச வேண்டாம் என்று மேட்டுக்குப்பத்தில் அந்த ஈசானி அறையில் தைப்பூசத்திலிருந்து 3வது நாள் அவங்க ஜோதியாகும் போது சொல்கிறாங்க. ஆள்காட்டி வரிகள் சாமிஜி என்ன கொடுத்துருக்காங்க: விடாமுயற்சி, பகுத்தறிவு, கடின உழைப்பும் உள்ளவனுக்கு அப்பாற்பட்டது எதுவும் இல்லை. 3 மகான்கள்: வேதாத்ரி மகரிஷி, வள்ளலார், அதே போல விவேகானந்தர். விவேகானந்தர் பகுத்தறிவுவாதி என்பதை நாம் எந்த விதத்தில் புரிஞ்சுக்கலாம்னா, தர்ப்பணம் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு எல்லாரும் தர்ப்பணம் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. எல்லாருக்கிட்டையும் அவங்களுக்கு தகுந்த மாதிரி காசை நிறைய அவங்ககிட்டருந்து வாங்கி நான் சொர்க்கத்துக்கு அனுப்புகிறேன் என்ற போல் அவங்க செய்கிற அந்த சாங்கியத்தெல்லாம் அவர் பார்க்கும்போது ஒரு முறை ஒரு மணல் மேடு, ஆற்று பகுதி, அங்கே உட்காந்து எல்லாம் தர்ப்பணம் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த தர்ப்பண ஐயர்களுக்கு புரியணுங்கிறதுக்காக வேண்டி அந்த மேடான மணலில் ஒரு குழியை நோண்டி அந்த ஆற்றுல இருக்கக்கூடிய தண்ணீரை எடுத்து அதிலே ஊற்றிக்கிட்டே இருக்கிறார். தொடர்ந்து ஊற்றிக்கிட்டே இருக்கும்போது இவர் என்ன செய்கிறாரு அப்படிங்கிறத எல்லாரும் சுற்றி கவனிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ பார்த்துட்டே இருக்கும்போது அப்படியே மெல்ல வந்து இவர்கிட்ட என்ன செய்கிறீங்கன்னு கேட்குறார். இந்த ஆற்றுல உள்ள தண்ணியை என்னுடைய வீட்டு தோட்டத்துக்காக இந்த குழியில் ஊற்றி அனுப்பிட்டுருக்கேன் என்று சொல்கிறாங்க. அப்போ எல்லாரும் நம்மளை தான் கிண்டல் பண்ணுறாங்க விவேகானந்தர் என்பதை புரிந்து கொள்கிறாங்க. நான் ஏன் இங்கே சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னால், விவேகானந்தர் சொல்கிறார்: அறிவுக்கு ஒரு திருக்கோயில் அமையும், அங்கிருந்து தான் தனி மனித அமைதி, குடும்பம், சுற்றம், ஓர் உலகு என்ற அந்த ஐவகை அமைதி தோன்றும் என்று சொல்லி விவேகானந்தர் சொல்லிட்டாங்க. அதே போல் வள்ளலார் சைவ சித்தாந்த இனத்தில் பிறந்தாங்க. சிவம் சக்தி என்று சொன்னாங்க. அந்த சுழற்சிய காந்தத்தை கந்தன் என்று சொன்னாங்க. அப்போ சைவ சித்தாந்த மக்கள் எல்லாம் சைவ சித்தாந்தத்தில் தோன்ற ஞானி என்று சொன்னாங்க. ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் அவங்க விஸ்வரூப தரிசனமாக பார்க்குறாங்க, அவங்க கண்ணன்கிறாங்க. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஆட்கள் குறையிறாங்க. அப்போ இறுதியில் என்ன சொல்கிறாரு: சிவம் என்றால் என்ன, சக்தி என்றால் என்ன, கந்தன் என்றால் என்ன, கண்ணன் என்றால் என்ன, ஆதியாக இருந்தது சுத்தவெளி, மறந்ததுக்கு பிறகு அருட்பெருஞ்சோதிங்கிறாங்க. அப்போது ஒருத்தர் நபர் கூட அவர்கிட்ட இல்லை. அடுத்ததாக வேதாத்ரி மகரிஷி அவங்க பிறந்த குழந்தை வேதாத்ரின்னு பேர் சூட்டுங்கன்னு சொல்லி வெள்ளை உடை தரித்திய மகான் அவங்க தந்தைகிட்ட வந்து சொல்லிட்டு போயிடுறாங்க. 7 வயதாகுது. அந்த முதல் பாடலான ஒருவனே தெய்வமல்லால் வேற இல்லை, உயிரெல்லாம் ஒன்றாமே உற்று பார்த்தால் என்ற அந்த பாடலை கொடுக்குறாங்க. வேதாத்ரியை மனப்பாடம் சொல்லிக்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு 2 வரியும் எடுத்துக்கிட்டு சாமிஜி விடாமுயற்சியா கிட்டத்தட்ட 9 ஆண்டுகள் அந்த ஒருவனே தெய்வமல்லால் வேறே இல்லை, உயிரெல்லாம் என்றாமே உற்று பார்த்தால் என்ற அந்த 2 வரிகளை எடுத்துக்கொண்டு சாமிஜி 9 ஆண்டுகள், அந்த 9 ஆண்டுகளில்
அவங்க தாயார் உப்பு இல்லாமல் சாமிக்கு பண்டங்கள் படைக்கிறது. அதே போல் அந்த மருதவர சாமி, பெரியண்ணசாமி, மாசி பெரியண்ணசாமி, மாரியம்மாவுக்கெல்லாம் அவங்க இந்த நான்வெஜ் வச்சு படைக்கிறது, உப்பு குணமெல்லாம் வச்சு படைக்கிறது, அதே போல் கல்லெல்லாம் வச்சு படைக்கிறது. இதெல்லாம் பார்த்த உடனே சாமிஜி அந்த வயசுலேயே, சிறு வயசுலேயே கேள்வி கேட்குறாங்க, இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு. உப்பு போடாத பதார்த்தம் சாமிக்கு அப்படி தான் படைக்கணுங்கிறாங்க. இல்லைம்மா, யாரோ ஒருத்தர் உப்பு போட மறந்துட்டாங்க, அவங்க சமாளித்து சொன்னதை அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இதை அடுத்து நம்ம சாப்பிட போகிறோம். அதே மாதிரி இந்த கல்லெல்லாம் எதுக்குங்கும் போது அவங்க தந்தையார் இது மாதிரி வச்சு படைச்சு அது யார், அவங்களே குடிக்க போகிறாங்களா அப்படின்னு சொல்லும்போது ஏதோ ஒரு பகுத்தறிவுவாதியாக இருக்கிறாரு, அவருக்கு போக்கில் விட்டுடுவோம் அப்படின்னு சொல்லி தாய் தந்தை 2 பேருமே அவரை விட்டுட்டாங்க. அடுத்ததாக நடுத்தர வயதில் வள்ளலார் இணைகிறாரு. அவங்க சுவாமிஜி ஒரு கூட்டுக்குள் அடைபட்டது கூடுவாஞ்சேரியில், அடைபட்டு மலர்ந்தது அன்றைய மதராசில். அவர் மலர்ந்து மனம் பரப்பியது இந்த மண்ணுலகெல்லாம். அவர் இறைவனை தேடியது பிரபஞ்ச வழியிலே, கண்டு கொண்டது காந்த தத்துவத்தை. அவர் அமைதியை தேடி அமர்ந்தது ஆரியார், அவர் மணிமண்டபம் அமைந்ததும் ஆடியார்கள் என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொண்ட இன்றைய சிந்தனையை வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.